ஹாய் குட்டீஸ். இப்பவும் அப்பவும் எப்பவுமே கிளாசிக்கா இருக்க ஸ்டோரிஸ் காகவும் நரியும் ஸ்டோரிய பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு காகம் இருந்துச்சாம். அதுக்கு ரொம்ப பசிச்சது. அங்க இங்க பறந்து பார்த்தப்போ ஒரு வீட்டு வாசல்ல ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்த உடனேயே காகத்துக்கு வாய் ஊறிடுச்சு. யாரும் பார்க்காத நேரத்துல காகம் டக்குன்னு ஒரு வடைய தூக்கிட்டு பறந்து போயிடுச்சு. தூரத்துல இருந்த ஒரு மரத்து கீழே உட்கார்ந்து, அப்பா இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்குன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குச்சு. அப்போதான் நம்ம ஹீரோ என்ட்ரி. தந்திரமான நரி அந்த வழியா நடந்து வந்துச்சு. காகம் வாயில இருந்த வடைய பார்த்ததுமே நரி அதை எப்படியாவது நம்ம அபேஸ் பண்ணிடணும்னு முடிவு பண்ணிருச்சு. உடனே நரிதான் தந்திரமான மிருகமாச்சே. நரி மரத்துக்கு கீழே நின்னு, ஏய் காகம் டார்லிங், நீ பார்க்கதான் கருப்பா இருக்க, ஆனா உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கு, எனக்காக ஒரே ஒரு சாங் பாடு அப்படின்னு சொல்லிச்சான். காக்கா நரியோட பொய் புகழ்ச்சிய நம்பி ரொம்ப பெருமைப்பட்டுக்குச்சு. நரி சொன்ன உடனேயே கா கான்னு பாட வாய திறந்துருச்சு. அவ்வளவுதான். காகம் வாய திறந்த உடனேயே வடை கீழே டப்புன்னு விழுந்துருச்சு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு? டக்குன்னு அதை பிடிச்சு சாப்பிட்டு சிரிச்சுக்கிட்டேனே பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. குட்டீஸ், இது உங்களுக்கு என்ன தெரியுது? யாராவது அதிகமா புகழ்ந்தா உடனே நீங்க நம்ப கூடாது. புத்திசாலியா யோசிச்சு நடக்கணும். பொய்யான பாராட்டுகள் நம்ம எப்பவுமே ஏமாத்தும். பாய் பாய்.